நம்ம ஏற்கனவே பிடிஎஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கூட காலையில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், அதையும் வந்து கவனிச்சிருப்பீங்க. பிடிஎஸ் என்ன ஒர்த் இருக்குது அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம அந்த சீட்டு எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது, எங்கே வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் பேசியிருந்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறோம். ஏன் பிடிஎஸ் நீங்கள் பண்ணணும், ஏன் ஆப்ஷன்ஸ் வந்து பிடிஎஸ் வச்சுக்கணும், ஒர்த்து தானா பிடிஎஸ் அப்படின்றத கிளியராக உங்களுக்கு வந்து நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்கள்கிட்ட சேர்த்துருக்கேன். நானும் உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்களுக்கு பேசுகிறேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, யூ டிடன்ட் ஃபெயில் நீட், யூ ஆர் ஜஸ்ட் ஆன் எ டிஃபரன்ஸ் பாத். ரைட்டா? நீங்க பிடிஎஸ் எடுத்ததுனால நீங்க வந்து நீட்ல போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்றது இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் பாத்தை வந்து நம்ம வந்து இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். ரிலேட்டட் ஸ்டூடெண்ட் தாட் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி ஒன் காட் எம்பிபிஎஸ் காட் பிடிஎஸ், எல்லாருக்கும் எம்பிபிஎஸ் கிடைச்சு, எல்லாருக்கும் பிடிஎஸ். அப்படியா? உண்மையா? நம்ம கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. 1,37,000 சீட் தான் எம்பிபிஎஸ் இருக்கு, 24,000 சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் இருக்கு. அப்போ த்ரூ அவுட் இந்தியா நம்ம எடுத்தோம்னா 2 லட்சத்துக்குள்ளதான் சீட்ஸே இருக்கு. 24ல் 2 போனால் 22 லட்சம் பேருக்கு இல்லை. ஆனால் சொல்றோன்னா எல்லாம் எம்பிபிஎஸ் ஆகிட்டான், எல்லாம் பிடிஎஸ்க்கு வாங்கிட்டான் அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்மையான அவங்க சொல்றதெல்லாம் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. இஸ் திஸ் ஏ டவுன் கிரேட், வில் ஐ ரெக்ரெட் திஸ், இதுக்காக நான் வருத்தப்படணுமா அப்படின்னா, யூ ஆர் நாட் அலோன். நீ பயப்பட தேவையில்லை. ரைட்டா? நீங்க மட்டும் இது கிடையாது. இதுல இந்த ஹிடன் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, சொசைட்டி வந்து எப்பயுமே ஒர்ஷிப் எதை பண்ணுது, ஆமா டாக்டருக்கு கடவுளுக்கு நிகரான ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்கல்ல. அது தென் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு கம்பேரிசனை கொடுத்துட்டு இருக்காங்க. தென் பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்ம நீட் எழுதி முடிச்சதுமே என் குழந்தை வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிடணும் அப்படின்ட்டு, டாக்டர் ஆகணும் அப்படின்றது மட்டும், எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. ரேங்க் பேஸ்டு செல்ஃப் ஒர்த், அது ரேங்க் நல்லா டாப்ல வந்துன்னா ஒரு மதிப்பாக எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நீட்ல அதெல்லாம் சும்மா. ரைட்டா? அதெல்லாம் பற்றி எல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இது வந்து நம்மளுக்கு ஆன்சைட்டியை தான் கிரியேட் பண்ணி கொடுக்கறத, இது வந்து உண்மை கிடையாது. ரைட்டா? இதுல நம்ம பார்த்தோம்னா the truth nobody tells அப்படின்ற மாதிரி நம்ம என்னன்றதை பார்த்தோம் அப்படின்னா, இது யாருமே நம்மளுக்கு சொல்றது இல்லை. நிறைய பேர் ஏதோ படிச்சுமா, நீட்டுக்கு வந்துமா, பாஸ் பண்ணுமா, எம்பிபிஎஸ் சீட் வாங்கணுமா, ரிப்பீட் பண்ணுமா, இல்லைன்னா திருப்பி இன்னொரு வாட்டி படிச்சுமா, இப்படிதான் சொல்லியிருக்காங்களே. ஒரு வாட்டி படிச்சா மார்க் வந்தது, அதை பேஸ் பண்ணி அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு, ஏன் போகணும் அப்படின்றத பத்தி பிடிஎஸ் பத்தி யாருமே பேசுறது இல்லை. ரைட்டா? இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு ட்ரூத்தை வந்து சொல்றோம். எம்பிபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு லாங் ரிண்ட். ரைட்டா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ் எடுத்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. லேட் இன்கம், உடனே வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுங்க உடனே இன்கம் வந்துருமானா கிடையாது. ஹை காம்படிஷன் இதுல எம்பிபிஎஸ்ல தான். ரைட்டா? இங்க பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சுமா 4 வருஷம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தென் வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதுக்கப்புறம் பண்ணி அதெல்லாம் நிறைய. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் இமிடியட் பிஸ்னஸ் கண்ட்ரோல், ஸ்கில் பேஸ்டு க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால பார்க்க முடியும். இதில் வந்து கம்பேரிசன் தட் ஷாக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு எம்பிபிஎஸ் டாக்டருக்கும் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கும் பிடிஎஸ் டாக்டருக்கும் ஒரு கம்பேரிசன் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, இன்கம் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பொறுத்தவரைக்கும் 15 to 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது. ரைட்டா? இங்கே பிடிஎஸ் ப்ளஸ் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 20 to 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஐ கண்ட்ரோலில் வந்து இருக்காங்க. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பார்த்தோன்னா அதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கறதுல why you feel stuck, பிகாஸ் ஏன் ஸ்டக் ஆகிறோம், நம்ம ஏன் வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் சி த ரோட் மேப். கரெக்டான உங்களுக்கு ஒரு ரோடு மேப் இல்லை. பிடிஎஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும், போய் எங்கே சேருவோம், எவ்வளோ இன்கம் வரும், எப்படி பண்ணணும், எப்படி வந்து நம்ம லைஃப்பை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் அப்படின்னு யூ டோன்ட் ஹேவ் த ரோட் மேப். கரெக்டான ரோடு மேப் கையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, யாரை பற்றியும் எதை பற்றியும் நம்ம கவலைப்படாம அடிச்சோமா தப்புன்னு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ மார்க் கம்மியாக இருந்தால் என்ன, இன்னைக்கு 113 மார்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் கிடச்சிருக்கு. 136 மார்க்கு கூட இன்னைக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன கிடச்சிருக்கு, கவர்மெண்ட் சீட் வந்து பிடிஎஸ் கிடச்சிருக்கு. அதனால ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, லாஸ்ட்ல ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சியில் கூட கவர்மெண்ட் சீட் கூட பிடிஎஸ் இருக்கு. ரைட்டா? அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. எடுத்தமா நம்மளுக்கு மார்க் கம்மி இருந்தால் கூட அடுத்த ஆப்ஷன் அடிச்சுமா, பட் கரெக்டாக என்ன பண்ணணும், செட் பண்ணிக்கணும்.
nobody explain the future. இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு சொல்றது இல்லை. அதனால என்ன ஆகுது, எல்லாரும் அது ஒருத்தர் எத்தனை பேர் வந்து நீங்க பிடிஎஸ் டாக்டர் கிட்ட போய் உட்காந்து பேசி பார்த்தீங்க. நீங்க சென்னை வந்து பாருங்க, எவ்வளவு பேர் வந்து எப்படி ஏர்ன் பண்றாங்க பிடிஎஸ் டாக்டர்ஸ். யூ ஆர் ஜட்ஜிங் இயர் 1 யூசிங் இயர் 10 ரிசல்ட். ஃபர்ஸ்ட் வருஷத்துலேயே உட்காந்து 10 வருஷத்து ரிசல்ட்டை பற்றி யோசனை பண்ணி உட்காந்துருக்கோம். ரைட்டா, அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், மாற்றிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு நாட் கெட்டிங் எம்பிபிஎஸ் சீட்டுன்னு அப்படின்னு உட்காந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலனாலே ஃபெயிலியர் அப்படின்னு உட்காந்தா என்ன அர்த்தம் இருக்குது? அப்படின்னா வாழ்க்கையில் என்ன இருக்குது, தோக்குறவன் தான் ஜெயிக்கிறான். எவ்வளோ தோக்குறானா அவ்வளோ நல்லதான். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவை. தோத்து போனால் அடுத்த வழி இருக்கே, அதை பார்க்கணும்ல. ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு நோ டைரக்ஷன். டைரக்ஷன் இல்லாதனா தான் நம்ம பயப்படணும். எனக்கு பக்காவாக டைரக்ஷன் வச்சிருக்கேன், இது இல்லையா அடுத்தது அப்படின்றப்ப என்ன ஆகும், டைரக்ஷன் சேஞ்சஸ் எவ்ரிதிங். எனக்கு கரெக்டான பாத் எனக்கு கிடைச்சதுன்னா என்ன ஆகும், எனக்கு கரெக்டான டைரக்ஷன்ல இதுதான் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே ஒரு வழி கிடைச்சிடும். ரைட், அதனால நம்ம அதை பத்தி எதை பத்தியும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த 10-year ரியாலிட்டி அப்படின்னு 1 to 3 வரைக்கும் ஸ்கில்ல லேர்ன் பண்ண போறோம். தென் 4 to 5 இன்கம் ஸ்டார்ட் பண்ண போறோம். தென் வந்து 6 to 10 வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் பண்ணி என்ன பண்ண போறோம், நம்மளுடைய இன்கம் ஸ்கேல் பண்ண போறோம். தென் டென்டிஸ்ட்ரி ரிவார்ட்ஸ் ஆக்ஷன் நாட் ரேங்க். ரேங்கை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் மேஜிக் நடக்க போகிறது இல்லை. எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலும் டென்டிஸ்ட்ரி முடிக்கிறோம், அடிக்கிறோம், தாட்டுறோம், ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறோம். 10 வருஷத்தில் எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிடுவோம். ஏஐ வந்து சேச்சுரேஷன் ஃபியர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏ கேனாட் ரீப்ளேஸ் ஒரு டென்டிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா பல்லில் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து நிதானமாக என்ன ஏதுன்றத பல்லில் ஏஐ விட்டோன்னா என்ன ஆகும், அதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் ரோபோட்டிக் போய் பல்லில் வந்து இது பண்ணுது அப்படின்னா நடக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. ரைட்டா, சில விஷயங்கள்லாம் பண்ணலாம், சில விஷயங்கள்லாம் மனிதன் உயிர். ரைட்டா, அதனால மாறி போச்சுன்னு வச்சுங்க, தட்டிச்சு தவட தூக்கிடும். அதனால இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐயோ ரோபோட்டிக்ஸோ எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்குலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். முடியுமான்றது தெரியல எனக்கு, பட் பார்க்கலாம். இந்தியா லேக்ஸ் ரூரல் டென்டிஸ்ட். ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டென்டிஸ்டே கிடையாது, எல்லாருமே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்பனில் தான் இருக்காங்க. அப்போ நிறைய லேகிங் இருக்குது. டெக்னாலஜி இன்க்ரீசஸ் இன்கம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டென்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இருக்கும், பட் அவர் வந்து மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு நம்மளுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா அவரோட இன்கம் இன்னும் ஹைனா ஆக போதே தவிர அதனால இன்கம் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில்டு டென்டிஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மெசேஜ் டு ரிப்பீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரிப்பீட் பண்ணுறவங்க யுவர் ரிப்பீட் அட்டெம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசைலன்ஸ். ரைட்டா, தென் யுவர் பெயின் இஸ் ஈக்குவல் டு மெச்சூரிட்டி. பயப்படாதீங்க. இப்போ ஒரு வந்து கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுன்னு அர்த்தம். யுவர் டவுட் இஸ் ஈக்குவல் டு க்ரோத் ஸ்டேஜ். எதனா டவுட்டாக இருக்குது, இது பண்ண முடியலன்னா க்ரோத் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துங்க. அதனால எந்த விதமான விஷயங்களும் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ரிப்பீட்டர்ஸ் ஆஃபன் அவுட் பர்ஃபார்ம் டாப்பர்ஸ் லேட்டர். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட் பண்ணுற பயப்பட தேவையில்லை. ரைட்டா, டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரம்மாண்டமான லெவலில் இருக்கக்கூடியவங்கள தான் இருக்காங்க. நம்ம அச்சீவர்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, தோத்தவங்கலாம் நிறைய ஜெயிச்சவனா தான் இருக்காங்க. நம்ம எலன் மஸ்க் எடுத்துங்க, எத்தனை வாட்டி தோத்து போயிட்டு இருப்பாரு, மேலே விட்டாரு, தொப்பு நூந்து எல்லாம் பார்க்குறவங்களாம் சொன்னா அவ்வளோதான் போச்சுட்டு அவர் சொத்தெல்லாம் அழிஞ்சுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே அப்படி தட்டினா 2.5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு செகண்ட் இன்கம் 2.5 lakhs இன்கம் ஏர்ன் பண்ணுற, இது வரைக்கும் ஏர்ன் பண்ணாத ஒரே ஆள் அப்படின்றப்ப அதனால ஃபெயிலியரை பற்றி எப்பயுமே நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. வாட் மஸ்ட் சேஞ்ச் டுடே அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் பிளான் பி அப்படின்றத தூக்கி போட்டு பிடிஎஸ் பிளஸ் ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு அட்வான்டேஜ் அப்படின்றத நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா வேதனைப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. யூ ஆர் நாட் பிஹைண்ட், யூ ஆர் நாட் லெஸ் இன்டெலிஜென்ட். ஒரு இது கிடைக்கலன்னா உங்களால் நீங்கள் பின்னாடி போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் இன்டெலிஜென்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. யூ ஆர் ஏர்லி ஆன் எ டிஃப்ரெண்ட் கர்வ். நீங்கள் முன்னாடியே முடிவெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேற டைரக்ஷனில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்களுடைய பார்த்த. ரைட்டா, அதனால பயப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம் ஆர்ஜிஆர் அகாடமி உங்களை பிரமாதமாக கைட் பண்ணுறதுக்கு. இப்போ +2 முடிச்சுட்டு உடனே சார் நீட் எழுதணும், கிராக் பண்ணோம், நீட் எழுதணும், எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலாம் கூட போல, டென்டல் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆயுர்வேதிக் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நான் வெட்டினரி போகலான்னு இருக்கேன், எனக்கு வந்து அலைடு கோர்சஸ்லாம் போகணும், எதுக்காக எனக்கு ஹை மார்க்ஸ்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே +2 முடிச்சதுமே நீட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? கவலையப்படாதுங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாட் ஓன்லி நீட், ஜெஇ இருந்தாலும் சரி, எஸ்ஆர்எம் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, விஐடி இருந்தாலும் சரி, அமிர்தா என்ட்ரன்ஸ், பிட்சாட், இந்த மாதிரி பலதரப்பட்ட கியூட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணணும். சிஎம்சியோட அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கான எக்ஸாம்ஸ், ரைட்டா, ஜிப்மர், எய்ம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அவங்களா கண்டக்ட் பண்ணாங்க. எல்லா எக்ஸாம்ஸுக்குமே மல்டிபிள் எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே ட்ரைனிங் மட்டும் நீங்கள் ஆர்ஜிஆரில் எடுத்துகிட்டா போகிறோம். 11,800 தான் இதுக்கான ஃபீஸு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, சீட்டு வந்து முடிய போகுது. ரைட்டா, கால் பண்ணணும்ல ஜாயின் பண்ணுறதுக்கு 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஏ ஆன்லைன் ப்ரோக்ராம்.
லைவ் கிளாஸஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் இமீடியட்டாக சேட் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் லைவ்ல பார்க்குற கிளாஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கவலையப்படாதீங்க, உள்ள ரெக்கார்ட் ஆகிடும். எத்தனை வாட்டி வேணாலும் திருப்பி நீங்கள் பார்த்துக்கலாம். டவுட் வந்தாலும் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காவது ஒரு அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபில் பண்ணி காலேஜ் உள்ள ஃபைனல் அட்மிஷன் வாங்குற வரைக்கும் RGR team will help you. Don't worry about that. Right? Please keep my number 9176552121. இந்த நம்பரை கையில் வச்சுக்கோங்க. எதனா டவுட் வந்துன்னா உடனே அடிச்சிருங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? RGRோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்கள் தெரிஞ்ச மாணவர் செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் பண்ணதுக்கு முன்னாடி சைடில் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம டீமுக்கு பரவாயில்லையே நிறைய பேர் பார்க்குறாங்களா, நிறைய பேர் நம்ம வீடியோ லைக் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்க இன்னும் மோட்டிவாகி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. சொன்ன மாதிரி ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.